செல்வராஜ். நான் இங்கே ரயில்வே துறையில் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி கேரளாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபரில் இங்கே வந்தேன். என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா புத்தூர். அங்கே இருக்க நேட்டிவ் வந்து திருத்தணி பக்கம் இருந்தது. இப்போது நான் இங்கே ஒரு 9 மாதமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்ன இங்கே டெம்பரரியாக போட்டிருக்கேன். இன்சிடென்ட் எதுவும் இப்போ என்னென்ன மாதிரி இது ரூல்ஸ், அதாவது என்னென்ன கடைப்பிடிக்கும் வந்து இது வந்து ஒரு 2 டைப் இருக்குது கேட்டு வந்து. இந்த 2 டைப் கேட்டு, ஒன்று இன்டர்லாக்கு, நான் இன்டர்லாக். இது வந்து நான் இன்டர்லாக் கேட்டு அந்த க்ளோஸ் டு ரோட் டிராஃபிக். எப்போவுமே வண்டி க்ளோஸ் தான் பண்ணியிருக்கணும், கேட்டு க்ளோஸ் தான் பண்ணியிருக்கணும். இப்போ வண்டி வரும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆலப்பாக்கத்துலேருந்து இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வண்டி வருதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கேட்டு க்ளோஸ் பண்ண கன்ஃபார்முக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி ரூட் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எம் வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு ரூட் கிளியர் நீங்கள் வரலாம் லோக்கல் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுபடி தான் இங்கே போகிறது. இன்றைக்கி அதிகாரிகள் உங்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தினாங்க அதை மட்டும் சொல்லுங்கள். என்னுடைய கேட் ரூல்ஸ், கேட் ஒர்க்கிங் ரூல்ஸ்னு இருக்குது, அதைப்படி கீழ்படி நடக்க சொன்னாங்க. பப்ளிக் எங்களுக்கு ஒத்துழைச்சா போதும். ஏன்னா பப்ளிக் நாங்கள் அவசரமாக போன திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா கேட்டு எங்களுடைய டைம் கொடுத்துன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி போகணும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் எங்களுடைய ரூல்ஸை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். பொதுமக்கள் வந்து நீங்கள் இது எத்தனை நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி எங்களை சத்தம் போடாமல் இருந்தால் போதும். நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அவங்க பொதுமக்கள் நடந்துக்கினா போதும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நாங்கள் அதன்படி ரயில்வே என்ன சொல்லுதோ அதுபடி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.